ப்ரோ கபடி லீக் சாரி பழக்க தோசையில் சொல்லிட்டேன். இது அந்த வீடியோ கிடையாது. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ட்ரீட் ஃபார் கபடி ஃபேன்ஸ். 2 தரமான வேற லெவல் மேட்ச் இருக்கு. ஒரு பக்கம் அனுப் குமார் கேப்டன்சி பண்ற டீம், இன்னொரு பக்கம் அஜய் தாக்கூர் கேப்டன்சி பண்ற டீம். 2 பேரும் மோதினா எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்கும்ல. அந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம PKL ஸ்டார்ஸ் வெஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா கபடி மேட்ச்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் நடக்க போகுது. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா அனுப் குமார் ஆரம்பிச்சு இப்போ நம்ம தமிழ் தலைவாசல் கலக்கிட்டு இருக்க நிதிஷ்குமார் வரைக்கும் ஆட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெல்பர்ன் ரைட் அப்படிங்கிறது என்ன, அதுல இருக்கிற ஸ்குவாட் யாரு, பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்க, என்ன மேட்ச், என்ன டைமிங், எங்க பார்க்கலாம், எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, first of all இது என்ன டோர்னமெண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெல்பர்ன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுல மெல்பர்ன்ல இருக்கக்கூடிய ஜான் செரைன் அப்படிங்கிற ஒரு அரேனால தான் நடக்க போகுது இந்த ஒரு 2 மேட்சஸ். சோ இது வந்து எதற்கான மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி தான், ஒரு கண்காட்சி மேட்ச் மாதிரி. ஆஸ்திரேலியாவில் கபடியை டெவலப் பண்றதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தும், ஸோ அது கூடவே நம்மளோட ப்ரோ கபடியும் ஜாயின் பண்ணி இதை நடத்த போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல ஒரே நாள்ல 2 போட்டிகள் இருக்கும். 1 hour கேப்ல வந்து 2 மேட்சுமே நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. 2 மேட்ச் மட்டும் தான் இந்த மெல்பர்ன் ரைட் அப்படிங்கிறவங்க இப்போ ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல நிறைய மேட்சஸ் அவங்க நடத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரோ கபடி அண்ட் கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸை ஆஸ்திரேலியாவில் டெவலப் பண்றதுக்கான ஒரு முன்னோட்டம் அது நடத்த போறாங்க. இதுல மிகப்பெரிய கபடி ஸ்டார்ஸ், நிறைய PKL ஸ்டார்ஸ் எல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். நான் நேற்று இதை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இது இன்னும் நீங்க பார்க்கலாம்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதில் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அது இல்லாம நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்க விஷயம் வந்து திரும்ப எங்கிட்ட, ப்ரோ டெலிகாஸ்ட் டீடைல் சொல்லுங்க ப்ரோ, டெலிகாஸ்ட் டீடைல் சொல்லுங்க ப்ரோன்னு. நேற்றே நான் சொல்லிட்டேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். வழக்கமா ப்ரோ கபடி எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த 2 மேட்சஸும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா PKL தான் இதையும் நடத்துறாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டார் தான். அண்ட் உங்களுக்கு தமிழ்லையும் அவைலபிளா இருக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க தாராளமா இது வரைக்கும் PKL எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த போட்டிகளையும் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கு நடக்குது, என்ன டைமுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 போட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மெல்பர்ன் ரைடை பொறுத்த வரைக்கும் அது வந்து PKL ஆல் ஸ்டார்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் PKL ஆல் ஸ்டார் மேவரிக்ஸ் அப்படிங்கிற டீமுக்கும் இடையேயான போட்டி 28 டிசம்பர் தான் இந்த 2 மேட்சஸுமே நடக்கும். 29 டிசம்பர் PKL ஃபைனல். அதற்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அது ஃப்ரீ நாள். ஸோ அந்த ஃப்ரீ டேல தான் இந்த மேட்சஸ் அப்படிங்கிறது நடத்த போறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் PKL ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ் வெஸ் PKL ஆல் ஸ்டார் மேவரிக்ஸ். ஸோ PKL ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸோட கேப்டனா அனுப் குமார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி PKL ஆல் ஸ்டார் மேவரிக்ஸோட கேப்டனா நம்மளோட தமிழ் தலைவாசல் ஆடினார் இல்லையா, ஃபேவரட் கபடி பிளேயர் வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் கூடவே மெல்போர்ன் ரைடோட 2வது போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடி ஆல் ஸ்டார்ஸ், அதாவது PKL இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம்ல இருப்பாங்க. அதற்கு அகைன்ஸ்டா ஆஸ்திரேலியா ரைடர்ஸ், ஆசி ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. AR அப்படிங்கிற ஒரு டீம் தான். இந்த டீமோட ஸ்குவாடை பத்தியுமே நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோல உங்களுக்காக மென்ஷன் பண்றேன். இது 2வது போட்டி, ப்ரோ கபடி ஆல் ஸ்டார் வேஸ் ஆசி ரைடர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மணிக்கும் 2வது மேட்ச் 3 மணிக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் படி 2 PM அண்ட் 3 PM 28 டிசம்பர் அன்னைக்கு இந்த 2 மேட்சஸும் இருக்கும். ஸோ தவறாம மேட்சஸை பாருங்க. இல்லை ப்ரோ என்னால் அங்கே பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை மறக்காம பார்த்து நம்ம சேனலில் அப்டேட்டாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 போட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இந்த விஷயங்கள் வந்து இதில் நடக்க போகுது. முக்கியமாக அஜய் தாக்கூர் திரும்பவும் வந்து ஆட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ரைடிங் டியோ அப்படின்னு சொல்லலாம், அனுப் குமார் அண்ட் ராகேஷ் குமார் 2 பேரும் திரும்பவும் சேர்ந்து மேட்ல ஆட போகிறாங்க. அண்ட் நிறைய கபடி பிளேயர்ஸ் ஒன்னா ஆட போகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மெல்பர்ன் ரைடை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் 2 மேட்ச் நடந்து முடிய போகுது. கண்டிப்பா ஒரு வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதனால தான் ப்ரோ கபடியுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேட்சுக்கு இடையிலுமே நீங்கள் மெல்பர்ன் போகணுமா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நீங்கள் மெல்பர்ன் போகணுமா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இல்லாம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஸ்குவாட் அப்டேட்குள்ள நான் என்ட்ரி ஆகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசி ரைடர்ஸ் அவங்களோட ஸ்குவாடை நான் சொல்லிடுறேன். ஓவராலா 9 பேர் இருக்காங்க. ஜாஸ் கென்னடி அவர் தான் கேப்டனா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அது இல்லாம டான்
மார்க் மர்ஃபி, மைக்கேல் ஹிப்பர்ட், டைசன் ஹேப்பல், டெலிடியோ, ட்ரெண்ட், பில்லி கவர்ஸ், லியாம் ஷீல்ஸ், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓவராலா இந்த 9 பேர் தான் இந்த டீம்ல ஸ்குவாட்ல இருக்காங்க. இந்த டீமோட கோச்சா கேம்பல் ப்ரவுன் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா ரைடர்ஸோட ஒரு டீம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாம மற்ற 2 டீம்ஸோட ஸ்குவாட் அப்டேட் நீங்க கேட்பீங்க. மற்ற 3 டீம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பர்தீப் நர்வால் லீட் பண்ண போற அந்த ப்ரோ கபடி ஆல் ஸ்டார்ஸுக்கான டீம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படல. மேபி கூடிய சீக்கிரம் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்புறேன். மேபி இந்த வீடியோ எடிட் பண்றப்போ அந்த டீம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வரைக்கும் அதற்கான டீம் ஸ்குவாட் அப்டேட் வந்து நமக்கு வரல. மற்றபடி வேற 2 டீமுக்கான ஸ்குவாட் அப்டேட் வந்துருச்சு. PKL ஆல் ஸ்டார் மேவரிக் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டீமோட கேப்டன் வந்து அஜய் தாக்கூர் கூட சேர்ந்து பர்தீப் நர்வால், தீபக் ஹூடா, சச்சின் தன்வர், அவரே தான் நம்ம சச்சினே தான். அது இல்லாம நிதின் ராவல், ஆதித்யா பவார், நிதேஷ் குமார், மயூர் கடம், பிரியங்க் சந்தல், ராகேஷ், ஆதேஷ் அண்ட் நிதின் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டீமோட கோச்சா பாஸ்கரன் சார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வேற லெவல் டீம்ல இது நீங்க பாருங்க. பர்தீப் நர்வால், அஜய் தாக்கூர், சச்சின் தன்வர் எல்லாரும் ஒரே டீம்ல தரமான ஒரு டீமை இறக்கிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலா இதுல இருக்கிற நிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்தார்ல, யூபிஎஸ்ல இருந்தார் இல்லையா, அந்த ரைட் கார்னர் நிதேஷ் குமார் இதுல இருக்காரு. அது இல்லாம மயூர் கடம் ஒரு டிஃபெண்டரா உள்ள இருக்காரு. அந்த நிதின் ராவல் உள்ள என்ட்ரியா இருக்காரு. அந்த ரைடிங் யூனிட் இப்போதைக்கு களமிறங்க போறாங்க. இதுதான் மேவரிக்ஸ் டீம். அது இல்லாம PKL ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டனா அனுப் குமார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் அவர் கூட சேர்ந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராகேஷ் குமார் இருக்காரு. ராகேஷ் இல்லாம சுகேஷ் ஹெக்டே அவர் வந்திருக்காரு. ஜெய் பகவான், மணிந்தர் சிங் இங்க இருக்காரு. ஜீவா குமார் அண்ணன், சந்தீப் நர்வால், விஷால் பரத்வாஜ், சௌரப் நண்டல், மோஹித், ரான் சிங் அண்ட் தமிழ் தலைவாசல இருக்கிற நிதேஷ் குமார் இங்க இருக்காரு. இந்த டீமோட கோச்சா BC ரமேஷ், மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் இன் PKL ஹிஸ்டரி. அவர் தான் இங்க கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது மாஸ்டர்ஸுக்கான ஸ்குவாடு. சும்மா எப்படி இருக்குல்ல ஸ்குவாடு. இதுல உங்களோட ஃபேவரட் ஸ்குவாட் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது 2த்தையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. மேவரிக் ஸ்குவாடு ஒரு மாதிரி தரமா பங்கமா இருக்கு. பர்தீப் நர்வால் அந்த டீம் இருக்கு, அது வேற லெவல் டீமா இருக்கு. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டீம் அதை விட சூப்பரா இருக்கு. அதுல இருக்கிறத விட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்க. இது 2 டீம்ல உங்களோட ஃபேவரட் எது, யார் ஜெயிப்பாங்க, உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கபடி அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைக்காத கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.